தொடர்கிறது. தமிழகத்தின் தென்பகுதியான நாகர்கோவிலுக்கு கமல் எக்ஸ்பிரஸ் சென்றது. மக்கள் வெள்ளம் போல் வந்து கமல் எக்ஸ்பிரஸை கண்டு களித்தனர். நான் கமல் சாரோட ஃபேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவங்க பண்ற எல்லா படமுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ அவங்களோட 50th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இனி 75th இயரும் வந்து விஜய் டிவியே வந்து ஸ்பான்சர் பண்ணி இது நடத்தணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். தென்னகத்தின் கடைக்கோடியில் உலக பொதுமறையாம் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரின் உலகத்திலேயே உயரமான சிலை கொண்ட கன்னியாகுமரிக்கு கமல் எக்ஸ்பிரஸ் சென்றது. அங்குள்ள மக்கள் கமல் எக்ஸ்பிரஸில் கமலை பற்றிய அரிய செய்திகளை ரசித்து மகிழ்ந்தனர். கடவுளை கண்டவனும் இல்லை, கமலை வென்றவனும் இல்லை. நடிப்பின் பல்கலைக்கழகம் கமல். அவருடைய வாக்கு தான் என்னுடைய வாக்கு. இந்த சாதனைக்கான கையெழுத்தை அனைவரும் ஆர்வமுடன் ஈட்டனர். எல்லா ஊருக்கும், தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போய் விஜய் டிவி இந்த மாதிரி கமல் சாரோட வீடியோ கிளிப்பிங்ஸ், ஃபோட்டோஸ், புகைப்பட கண்காட்சி எல்லாம் காட்சி மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திறமையான நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் குடும்பமும் நீடோடி வாழ்க என்று வாழ்த்தி இதை முடித்துக் கொள்கிறேன். வருட பொன்விழா காணும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். என்னுடைய 12 வயசுல கமல்ஹாசன் ரசிகனாக இருந்து இன்னும் வரையும் கமல்ஹாசன் ரசிகனாக இருந்துக்கிறேன். மக்கள் வெள்ளத்தில் நனைந்தவாறே அடுத்த கட்ட பயணத்தை தொடர்ந்தது நமது கமல் எக்ஸ்பிரஸ். மீடியா பார்ட்னர் குமுதம். குடும்பத்தில் அனைவரும்